Hey guys, welcome back to the channel. So in the video நம்ம Boya By-Mm1 mic ஓட unboxing பண்ண போறோம். So பேர் விசித்திரமா வச்சிருக்காங்க. ஆனா கூட ப்ராடக்ட்ஸ் செமையா இருக்கு. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் vlogging mic. So Boyaல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி and எல்லா ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு vlogging mic. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலர் மைக் ஒன்று வரும் போயால. ஸோ அது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை vloggingக்கான இந்த மைக் வாங்குனீங்கன்னா நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இல்லைன்னா நான் ஃபீச்சர்ஸ் இதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயாவோட ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. இங்கே போயாவோட பிராண்டிங் மாடல் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எது கூட எல்லாம் கம்பேட்டபிளாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நேம், இந்த சைட்லேயும் மாடல் நேம் அண்ட் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் விண்ட்ஷீல்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 86 grams. ஸோ மற்றபடி இதில் எதுவுமே கொடுக்கல. நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன்னு வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அது கூடவே இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசானில் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் அமேசானில் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஆனால் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மாதிரியே இருக்குது இதோட ஃபீலிங். இது வந்து குவாலிட்டி செக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து மேலேருந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயோட 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது நம்மளோட டிவைஸ் அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு யூசர் மேனுவல் அண்ட் ஒரு வாரண்டி கார்டு. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. 2 டாக்குமெண்ட் அண்ட் ஒரு ஸ்டிக்கர். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின் டிவைஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைக் அண்ட் மைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைக் உள்ளே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போயாவோட BY-M1 மைக் அண்ட் இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் மைக்கை மாற்றுக்கான ஸ்டாண்டு. இது பேர்லாம் தெரில. அண்ட் அது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணுறதுக்கான கேபிள் அண்ட் இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேபிள். ஒரு சிலிக்கா ஜெல் பேக்கெட் இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளோட மைக்கை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. லெதர் பவுச் மாதிரி இருக்குது. அண்ட் மைக்கை வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உள்ள தரணும். மைக்கை இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே மைக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட நம்ம கேபிள்ஸ் வேணும்னா கேபிள்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் இதுக்குள்ளே. ஸோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நல்லா இருக்குது. ஸோ இதுதான் சைடில் வச்சுட்டு இப்போ வந்து மைக்கை பற்றி பேசுவோம். ஸோ மைக்கோட குவாலிட்டி இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் மைக்கை வந்து மொபைல் கூட அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா இதோட குவாலிட்டி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இந்த மைக்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து நான் ஒரு இடத்துல வீடியோ எடுக்கும்போது அங்கே வந்து பயங்கரமாக காற்றடிக்கணும், நம்மளால் வ்ளாகிங் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மைக் யூஸ் பண்ணால் இந்த விண்ட்ஷீல்டு மூலிமா நம்மளால் வந்து மோஸ்ட் ஆஃப் த விண்ட் நாய்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அதோட சாம்பிள் கூட நான் இப்போ இது நெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட அட்டாச்மெண்ட். இதை வந்து நம்ம ஒரு ட்ரைபாடில் இந்த மவுண்ட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கோல்ச் மவுண்ட்டில் தான் அட்டாச் ஆகும். ஸோ இப்போ இந்த மைக்கோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெரஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விண்ட் பிளாஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக இது எவ்வளோ விண்ட்ஷீல்டு வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, எவ்வளோ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெரஸில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ டெரஸுக்கு போல் இப்போ வந்து ரூமில் ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபேனோட சவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக் அட்டாச் பண்ணிவிட்டு விண்ட் பிளாஸ்டோட நாய்ஸ் ரிடக்ஷன் எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போயோட BY-M1 மைக்கோட அன்பாக்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மைக்கோட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் செக் அவுட் பண்ணி பார்க்கோங்க. உங்களுக்கு வாங்கணும்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். உங்களை என்னோட வீடியோ பார்க்கலாம். until then, ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த்.